வணக்கம் மாணவ மாணவிகளே. இலங்கை கல்வி அமைச்சும் தேசிய கல்வி நிர்வாகமும் இணைந்து நடாத்தும் குருகுலம் நிகழ்ச்சியினூடாக மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்கின்றேன். இணைந்த கணிதம் தரம் 13. இதில் கணத்தாக்கும் மொத்தலும் என்னும் பகுதியை நாங்கள் ஏற்கனவே ஆரம்பித்துள்ளோம். கடந்த வகுப்பில் கணத்தாக்கு என்றால் என்ன, இந்த கணத்தாக்கு உண்டாக காரணமான கணத்தாக்கு விசை என்பதை பற்றி பார்த்தோம். அதனைத் தொடர்ந்து பல உதாரணங்களை பார்த்தோம். அதன் இறுதியாக கணத்தாக்கு என்பது உந்த மாற்றத்திற்கு சமன் என அறிந்து அது தொடர்பாகவும் பல வினாக்களை செய்தோம். இன்று அதன் தொடர்ச்சியாக அடுத்த பகுதியை பார்க்கவிருக்கின்றோம். கணத்தாக்கு இழுவை. கணத்தாக்கு இழுவை அதாவது இழை ஒன்று தொய்வடைந்து இறுகும் கணத்தில் அதில் ஒரு கண நேரத்தில் தொழிற்படுகின்ற இழுவிசை, அது கணத்தாக்கு இழுவையாகும். ஓர் இழையானது கணக்குலுக்கம் ஏற்பட்டு இறுகும் போது இழையின் இரு முனைகளிலும் பருமனில் சமனும் திசையில் எதிருமான கணத்தாக்கு தொழிற்படும். இது ஓர் தொய்வடைந்த ஓர் இழை. இப்போது இந்த இழை இறுகும் சந்தர்ப்பத்தை அவதானிக்கவும். இப்போது இழை இறுகுகின்றது. இறுகும் கணத்தில் அதில் கணத்தாக்கு இரு அந்தங்களிலும் கணத்தாக்கு தொழிற்படுகின்றது. பருமனில் சமனும் திசையில் எதிரானதும் ஆகும். கணக்குலுக்கம் ஏற்பட்டு இறுகும் இழையின் இரு முனைகளிலும் துணிக்கைகள் இணைக்கப்பட்டிருந்தால் அத்துணிக்கைகளில் சமனும் எதிருமான கணத்தாக்கு ஏற்படும். இப்போது இந்த தொய்வடைந்த இழையின் இரு முனைகளிலும் இரு துணிக்கைகளை இணைக்கின்றேன். இப்போது இழை இறுகும் சந்தர்ப்பத்தை அவதானிக்கவும். இப்போது இறுகும் கணத்தில் கணத்தாக்கு அந்த துணிக்கைகளில் ஏற்படும். M1, M2 என்னும் இரு துணிக்கைகள் இரு முனைகளிலும் இணைக்கப்பட்டு நீளா இழை ஒன்று கிடைமேசை ஒன்றின் மீது வைக்கப்பட்டுள்ளது என்க. இது ஒரு கிடைமேசை. இந்த கிடைமேசையின் ஒரு தொய்வடைந்த நிலையில் உள்ள ஒரு இழையின் இரு முனைகளிலும் M1, M2 என்னும் இரு துணிக்கைகள் இணைக்கப்பட்டிருக்கின்றன கோளவடிவமான பொருட்கள். இந்த M2 திணிவிற்கு U என்னும் கிடைவேகம் கொடுக்கப்படுகின்றது. கொடுக்கப்படும் போது இயக்கம் சந்தர்ப்பத்தை அவதானிக்கவும். இழை இறுகும் வரைக்கும் அது U என்ற வேகத்துடன் இயங்கும். இழை இறுகும் கணத்தில் கணத்தாக்கு விசைகள் அந்த துணிக்கையில் தொழிற்படும். இறுகிய உடன் இரு நீளா இழை என்றபடியால் இரு துணிக்கைகளும் சமனான வேகத்துடன் இயங்கும். இப்போது இந்த இழையில் உள்ள இந்த இழுவை கணத்தாக்கு இழுவையாக இருக்காது, சாதாரண இழுவையாக இருக்கும். கணத்தாக்கு இழுவை என்பது இழை இறுகும் கணத்தில் மாத்திரம் தொழிற்படும். கணத்தாக்கிற்கு சற்று பின்னர் இரு துணிக்கைகளதும் வேகம் V என்க. ஆகவே I சமன் டெல்டா MB கணத்தாக்கு சமன் உந்த மாற்றம் என்னும் சமன்பாட்டை பாவிக்கின்றோம். M1 என்ற துணிக்கைக்கு M1 என்ற துணிக்கை கணத்தாக்கிற்கு முன்னர் ஓய்வில் இருந்தது. I என்ற கணத்தாக்கு இழுவை அதன் பின்னர் V என்ற வேகத்துடன் இயங்குகின்றது. இறுதி வேகம் V, ஆரம்ப வேகம் 0. M1 திணிவுடைய துணிக்கை. இதுக்கு I சமன் டெல்டா MV ஐ பாவிக்கின்றோம் ஐயின் திசையில். ஆகவே I சமன் இறுதி உந்தம் சய ஆரம்ப உந்தம். இறுதி உந்தம் என்பது M1B, ஆரம்ப உந்தம் 0.
ஆகவே இதனை மேலும் சுருக்கும் போது I சமன் m1b என கிடைக்கும். இதை சமன்பாடு 1 என எடுப்போம். இப்போது m2 என்ற துணிக்கை m2 என்ற துணிவு u என்ற வேகத்துடன் இயங்கியது. கணத்தாக்கு I, கணத்தாக்கின் பின்னர் v என்ற வேகம், அதாவது இறுதி வேகம் v, ஆரம்ப வேகம் u, m2 என்ற துணிக்கை I என்ற கணத்தாக்கு I சமன் டெல்டா mv, இறுதி உந்தம் ஆரம்ப உந்தம். ஆகவே நான் பாவிக்கிற திசைக்கு கணத்தாக்கு எதிர் திசையில் இருப்பதால் மறை I, இது சமன் இறுதி உந்தம் m2v ஆரம்ப உந்தம் m2u, m2v m2u என கிடைக்கும். இதை சமன்பாடு 2 என எடுப்போம். முதலாம் சமன்பாட்டையும் இரண்டாம் சமன்பாட்டையும் கூட்டுகின்றேன். இடது கை பக்கம் இங்கு நேரை, இங்கு மறையை, நேரையும் மறையையும் பூஜ்ஜியமாகும். வலது கை பக்கம் m1b, இரண்டாம் சமன்பாட்டில் m2v m2u. இதனை மேலும் சுருக்கும் போது m1 v-ஐ பொதுவாடுக்கும் போது m1 m2 into v, மறை m2u சமனுக்கு மறு பக்கம் வரும்போது நேர் m2u என வரும். ஆகவே m1 + m2 into v சமன் m2u என கிடைக்கும். ஆகவே v-ஐ எழுவாய் மாற்றம் செய்யும் போது v சமன் m2uவின் கீழ் m1 m2 என கிடைக்கும். எங்களுக்கு தெரியும் முதலாவது சமன்பாடு I சமன் m1b. இதில் v-ற்காக பிரதியிடும் போது, இந்த கோவையை பிரதியிடும் போது எங்களுக்கு கணத்தாக்கு I கிடைக்கும். முதலாம் சமன்பாட்டில் v-ற்காக பிரதியிடும் போது I சமன் m1 into m2u over m1 + m2. இதுதான் அது தொழிற்படும் கணத்தாக்கு இழுவை. ஒரு உதாரணம் ஒன்றை பார்ப்போம். 1 கிலோகிராம் 3 கிலோகிராம் திணிவுகளுடைய P, Q என்னும் இரு துணிக்கைகள் நீளா இழையொன்றினால் இணைக்கப்பட்டு இழைகள் தொய்வாக இருக்க கிடைமேசை ஒன்றின் மீது ஓய்வில் இருக்கின்றன. துணிக்கை P ஆனது Qவிலிருந்து அப்பால் கிடையாக 4 மீட்டர்/செகண்ட் என்னும் வேகத்துடன் எறியப்படுகின்றது. பின்வருவனவற்றை காண்க. இரு வினாக்கள். அதில் முதலாவது வினா இழை இறுகியவுடன் P, Q என்பவற்றின் கதிகள். இரண்டாவது இழையிலுள்ள கணத்தாக்கு இழுவையினுடைய பருமன். ஓகே, இதற்கான தீர்வினை பார்ப்போம். 2 துணிக்கைகள் P, Q என்ற துணிக்கைகள். P-னுடைய துணிவு 1 கிலோகிராம், Q-னுடைய துணிவு 3 கிலோகிராம். இழை தொய்வடைந்த நிலையில் இணைக்கப்பட்டுள்ளது. P ஆனது 4 மீட்டர்/செகண்டுடன் Qவிற்கு அப்பால் என்ற வேகத்துடன் எறியப்படுகின்றது. இப்போது இது இறுகும் கணம். இழை இறுகும் வரைக்கும் P என்ற துணிக்கை 4 மீட்டர்/செகண்டுடன் செல்லும். இது இறுகும் கணம். இறுகும் கணத்தில் இது கணத்துக்கு சற்று முன்னர் 4 மீட்டர்/செகண்ட். இது இறுகும் கணம். இழை இறுகும் கணத்தில் கணத்தாக்கு இழுவை இரு துணிக்கைகளிலும் J பருமனுடைய கணத்தாக்கு இழுவை தொழிற்படும். அதன் பின்னர் கணத்தாக்கிற்கு சற்று பின்னர் இது V என்ற வேகத்துடன் இயங்கும் நீளா இழை இறுகிய நிலையில் Q என்ற துணிக்கையும் V என்ற வேகத்துடன் இயங்கும். இப்போது I சமன் டெல்டா mv-ஐ பாவிக்கின்றேன். 2 துணிக்கைகள் 2 தடவைகள் I சமன் டெல்டா mv-ஐ பாவிக்க போன்றேன். உந்த மாற்றம் இறுதி உந்தம் ஆரம்ப உந்தம் Qவுக்கும் P-க்கும் தனித்தனியாக. முதல் Qவிற்கு இந்த திசை 4 மீட்டர்/செகண்ட் திசையில் Qவிற்கு பாவிக்கின்றேன். இது Qவில் தொழிற்படும் கணத்தாக்கு. கணத்தாக்கிற்கு பின்னர் V என்ற வேகம், கணத்தாக்கிற்கு முன்னர் அது ஓய்வில் இருந்தது. ஆகவே Qவில் தாக்கும் கணத்தாக்கு J. ஆகவே இதுக்கு பாவிக்கும் போது J சமன் இறுதி உந்தம், அதனுடைய திணிவு 3 கிலோகிராமை V ஆல் பெருக்கணும் 3V,
ஆரம்ப உந்தம் 0 3v சய 0 கியூவிற்கு இதனை சுருக்கும் போது j சமன் 3v என கிடைக்கும். இதை சமன்பாடு 1 என எடுப்போம். j சமன் 3v சமன்பாடு 1. P என்ற துணிக்கைக்கு 1 கிலோகிராம் துணிவுடைய துணிக்கைக்கு I சமன் டெல்டா MVயை பாவிக்கின்றேன். இறுதி இறுகும் கணத்தில் J என்ற கணத்தாக இறுகிய பின்னர் V என்ற வேகம் இறுகுவதற்கு சற்று முன்னர் 4 மீட்டர்/செகண்ட் திணிவு 1 கிலோகிராம். ஆகவே நாங்கள் பாவிக்கிற திசைக்கு அதில் தாக்கும் கணத்தாக்கு எதிர் திசையில் இருக்கின்றது. ஆகவே இதில் தாக்குகின்ற கணத்தாக்கு -J சமன் இறுதி உந்தம் சய ஆரம்ப உந்தம். இறுதி உந்தம் அதனுடைய திணிவு தர இறுதி வேகம் V 1 தர V சய ஆரம்ப வேகம் 4 1 தர 4. இதனை மேலும் சுருக்கும் போது மறை J சமன் B சய 4 என கிடைக்கும். இதை சமன்பாடு 2 என எடுப்போம். இப்போது சமன்பாடு 1ஐயும் 2ஐயும் கூட்டுகின்றேன். 1ஐயும் 2ஐயும் கூட்டும்போது இடது கைப்பக்கம் இங்கு J இருக்கும், இதனுடைய இடது கைப்பக்கம் மறை J 0 ஆகும். 0 சமன் வலது கைப்பக்கம் 3v இங்கு V சய 4. ஆகவே 4v சமன் 4 V சமன் 1 மீட்டர்/செகண்ட். இறுகிய பின் இரு துணிக்கைகளும் 1 மீட்டர்/செகண்ட் என்னும் பொது வேகத்துடன் இயங்கும். இரண்டாவது கணத்தாக்கு இழுவையினுடைய பருமன் கேட்கப்பட்டது. எங்களுக்கு ஏற்கனவே ஜேயினுடைய பருமன் யாது? எங்களுக்கு தெரியும் J சமன் 3v என்பது சமன்பாடு 1. சமன்பாடு 1 J சமன் 3v. அதில் விற்காக நாங்கள் 1 மீட்டர் ஒன்றை பிரதியீடு செய்யும் போது J சமன் 3 தர 1 J சமன் 3 நியூட்டன் செகண்ட் கணத்தாக்கு இழுவை அலகு நியூட்டன் செகண்ட் என கிடைக்கும். ஓகே பிள்ளைகளே, இன்னும் ஒரு உதாரணம் இது பற்றி பார்ப்போம். 2m திணிவுடைய துணிக்கை ஒன்று கிடை மேசை மீது ஓய்வில் உள்ளது. இது ஒப்பமான கப்பியினோடு செல்லும் ஓர் இலேசான நீளா இழைக்கு இணைக்கப்பட்டு அதன் மறுநுனியில் M திணிவுடைய துணிக்கையை காவுகின்றது. M திணிவுடைய துணிக்கையை காவுகின்றது. M திணிவுடைய துணிக்கையானது நிலைக்குத்தாக ஸ்மால் h என்ற உயரத்தில் உள்ள கப்பி மட்டத்திற்கு உயர்த்தப்பட்டு பின்னர் விளவிடப்படுகின்றது. சென்டிமீட்டர் திணிவு இயங்க ஆரம்பிக்கும் வேகத்தை காண்க. ஓகே, இதற்கான தீர்வை அவதானிக்கவும். இது ஓர் கப்பியினுடைய ஒரு முனையில் 2 மீட்டர் 2m திணிவுடைய துணிக்கை இணைக்கப்பட்டு அது கிடைமேசை மீது ஓய்வில் உள்ளது. அந்த இழை கப்பியூடாக சென்று மறுமுனையில் M துணிவுடைய ஒரு துணிக்கையை காவுகின்றது. இந்த M என்ற துணிவுக்கும் கப்பியினுடைய மட்டத்திற்கும் இடைப்பட்ட உயரம் h எனவும் தரப்பட்டுள்ளது. இப்போ துணிக்கை M ஆனது கப்பியினுடைய மட்டத்திற்கு கையால் உயர்த்தி விடுகின்றோம். ஆகவே இப்போது இந்த M என்ற துணிக்கையை கப்பியினுடைய மட்டத்திற்கு உயர்த்துகின்றோம். கப்பியினுடைய மட்டத்திற்கு உயர்த்தி பின்னர் விளவிடுகின்றோம். துணிக்கையும் இப்போது விளவிடப்படுகின்றது. இப்போ கையை எடுத்தோடனே துணிக்கை தன்னுடைய பாட்டில் விழும். இப்போது துணிக்கை விழுகின்றது. இழை இறுகப் போகின்றது. இறுகும் கணத்தில் J என்ற கணத்தாக்கு இறுகுவதற்கு சற்று முன்னர் தான் இது U என்ற வேகம். இறுகுவதற்கு சற்று முன்னர் U என்ற வேகம். இறுகும் கணத்தில் J என்ற கணத்தாக்கு. M ஆனது h உயரத்தினோடு விழும்போது இந்த U என்ற வேகத்தை கணிக்கலாம். இயக்க சமன்பாட்டின்படி h உயரத்தில் ஓய்விலிருந்து விளவிடப்படுகின்றது. ஆகவே U என்ற வேகத்தை நாங்கள் இயக்க சமன்பாட்டை பாவித்து கண்டுகொள்ளலாம். இதற்கான இயக்க சமன்பாடு V வர்க்கம் சமன் U வர்க்கம் சக 2AS. இறுதி வேகம் U
ஆரம்ப வேகம் 0, புவியீர்ப்பின் ஆர்முடுகல் S, இடப்பெயர்ச்சி என்பது Hற்கு சமனாகும். கீழ்நோக்கி பாவிக்கும்போது இறுதி வேகம் u வர்க்கம் சமன் ஆரம்ப வேகம் 0 சக 2g புவியீர்ப்பின் ஆர்முடுகல் H என்ற தூரம். ஆகவே எங்களுக்கு u சமன் வர்க்கமூலம் 2gh என கிடைக்கும். இழை இறுகி சற்று பின்னர் இரு துணிக்கைகளினதும் வேகம் v. இழை இறுகி சற்று பின்னர் சற்று பின்னர் v என்ற வேகம். இறுகிய பின்னர் இழையில் உள்ள இழுவைகள் சாதாரண இழுவைகளாக இருக்கும். t என்ற இழுவை கணத்தாக்கு இழுவை அல்ல. இப்போது I சமன் டெல்டா mv பாவிக்கின்றேன். 2m திணிவிற்கு 2m இந்த மீசையில் ஆரம்பத்தில் ஓய்விலுடைய திணிவு ஆரம்பத்தில் ஓய்வில் இருந்தது, கணத்தாக்கினால் v என்ற வேகத்துடன் மேலெழுகின்றது. ஆகவே அதற்கு I சமன் டெல்டா mv பாவிக்கும் போது j சமன் இறுதி உந்தம் 2m v ஆல் பெருக்கவனும் ஆரம்ப உந்தம் 0. ஆகவே j சமன் 2mv சய 0, j சமன் 2mv என கிடைக்கும். இதை சமன்பாடு 1 என எடுப்போம். j சமன் 2mv. இப்போது தொங்கிக் கொண்டிருந்த m என்ற துணிக்கை அதற்கு I சமன் டெல்டா mv கீழ்நோக்கிய திசையில் பாவிக்கின்றேன். u என்ற வேகத்துடன் இயங்கி j என்ற கணத்தாக்கின் பின்னர் v என்ற வேகம், இறுதி வேகம் v, ஆரம்ப வேகம் u, கணத்தாக்கு j. ஆகவே I சமன் டெல்டா mv கீழ்நோக்கி பாவிக்கின்றேன். ஆகவே இங்கு j என்பது மைனஸ் எதிர் திசை. மைனஸ் j சமன் இறுதி உந்தம் mv சய ஆரம்ப உந்தம் mju. மைனஸ் j சமன் mv சய mju என கிடைக்கும். இது சமன்பாடு 2. முதலாம் சமன்பாட்டையும் இரண்டாம் சமன்பாட்டையும் கூட்டுகின்றேன். முதலாம் சமன்பாட்டின் இடதுகை பக்கம் நேர் j, இரண்டாவது சமன்பாட்டின் இடதுகை பக்கம் மறை j, இடதுகை பக்கம் 0 ஆகும். வலதுகை பக்கம் 2mv, இங்கு mv சய mju, 2mv சக mv சய mju. இதனை சுருக்கும் போது 3mv சமன் mju என கிடைக்கும். m இருபக்கமும் கேன்சல் ஆக்கப்படும் போது எங்களுக்கு v சமன் uவின் கீழ் 3 என கிடைக்கும். இழை இறுகி சற்று பின்னர் துணிக்கான வேகம் uவின் கீழ் 3 ஆகும். ஆகவே u என்பது இயக்க சமன்பாட்டின் மூலம் நாங்கள் ஏற்கனவே கண்டிருக்கின்றோம். u என்பது இதற்கு சமன் வர்க்கமூலம் 2gh. ஆகவே இங்கு v என்பது u/3, uவுக்காக வர்க்கமூலம் 2gh போடுகின்றேன். v சமன் 1/3 வர்க்கமூலம் 2gh. ஆகவே 2m திணிவு இயங்க ஆரம்பிக்கும் வேகம் 1/3 வர்க்கமூலம் 2gh ஆகும். இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம். இது ஒரு கடந்த கால பாஸ் பேப்பர் வினா ஒன்று, 2019ஆம் ஆண்டு கம்பைன் மேத்ஸ் இணைந்த கணிதம் 2 பகுதி A. m திணிவுடைய a, b என்னும் இரு துணிக்கைகள் நிலைத்த ஒப்பமான கப்பினூடு செல்லும் ஓர் இலேசான இழையின் இரு நுனிகளுக்கும் இணைக்கப்பட்டு சமநிலையில் தொங்குகின்றன. சிமோலம் திணிவுடைய ஓர் சிறிய வளையம் C ஆனது ஏயிலிருந்து A என்ற புள்ளியிலிருந்து நிலைக்குத்தாக சிமோலே உயரத்தில் பிடிக்கப்பட்டு சுயாதீனமாக விளவிடப்படுகிறது. அது ஏயுடன் மோதி ஒன்று சேர்கின்றது. முத்தலின் பின்னர் வளையமும் துணிக்கையும் மோதி ஒன்று சேர்கின்றது. A, C என்பன மோதும் கணத்தில் இழையிலுள்ள இழுவையையும்
மோதுகைக்கு சற்று பின் பியின் வேகத்தை துணிவதற்கு தேவையான சமன்பாடுகளை எழுதுக. தேவையான சமன்பாடுகளை எழுதிவிட்டால் காணுவதை தீர்த்து விடைகளை காண வேண்டியதில்லை. தேவையான 3 சமன்பாடுகள். ஓகே, இதற்கான தீர்வினை பார்ப்போம். இது ஒரு கப்பி. 2 முனைகளிலும் A, B என்ற 2 திணிவுகள் இணைக்கப்பட்டுள்ளது. இதில் ஏயிலிருந்து சிமோலே உயரத்தில் சி என்ற ஒரு வளையம் பிடிக்கப்பட்டு அது ஓய்விலிருந்து விளவிடப்படுகின்றது. அது அந்த இழையினூடாக விழுந்து நேரே ஏயுடன் மோதும். இதற்கான இயக்கத்தை அவதானிக்கவும். சி என்ற வளையம் விழுந்து ஏயினுடன் மோதி அதன் பின்னர் ஏயும் சியும் ஒன்று சேர்ந்து இயங்குகின்றது. மீண்டும் அவதானிக்கவும். ஏயிலிருந்து ஏ தூரத்தில் சி பிடிக்கப்பட்டு ஓவிலிருந்து விளவிடப்படுகின்றது. ஏயுடன் மோதி பின்னர் 2 ஒன்று சேர்ந்து இயங்குகின்றது. பி என்ற துணிக்கை மேல் எழுகின்றது. இது மோதும் கணம். மோதுவதற்கு சற்று முன்னர் இது U என்ற வேகத்துடன் இயங்கி மோதுவதற்கு சற்று முன்னர் இது மோதும் கணத்தில் J என்ற கணத்தாக்கு. ஆகவே இதனுடைய மறு பக்கத்திலும் சமனான கணத்தாக்கு தொழிற்படும். இது மோதும் கணத்தில் கணத்தாக்கு இழுவை. மோதிய சற்று பின்னர் V என்ற வேகத்துடன் இயங்குகின்றது. ஓகே, நல்ல பிள்ளைகளே, இதற்குரிய தொடர்ந்து பார்ப்போம். சியானது ஏயை அடிக்கும் வேகம் யூவை காண்போம். இப்போது சியானது சி என்ற வளையம் ஏ அடிக்கும் இந்த வேகம் யூவை காண்போம். H ஏ என்ற உயரத்தினூடாக விழுந்தது. ஆகவே நாங்கள் B வர்க்கம் சமன் U வர்க்கம் சக 2AS என்ற இயக்க சமன்பாட்டை பாவிக்கும் போது கீழ்நோக்கி இறுதி வேகம் U, ஆரம்ப வேகம் 0 ஓய்விலிருந்து விளவிடப்பட்டது. சக 2 தடவை புவியீர்ப்பின் ஆர்முடுகள் G, விழுந்த உயரம் இடப்பெயர்ச்சி A. ஆகவே U வர்க்கம் சமன் 0 சக 2GA. ஆகவே U சமன் வர்க்கமூலம் 2GA என கிடைக்கும். இது ஒரு சமன்பாடு. இப்போது மோதுகையின் போது இடையிலுள்ள கணத்தாக்கு இழுவை J. இது மோதுவதற்கு சற்று முன்னர் இப்போது மோதும் கணத்தாக்கு இழுவை ஏயும் சியும் ஒன்று சேர்கின்றது. J என்க. ஏயும் சியும் மோதியவுடன் இணைந்த துணிக்கையின் வேகம் V என கிடைக்கும். ஏயும் சியும் மோதியவுடன் இணைந்த துணிக்கையின் வேகம் V என்க. நீளா இழையாகியால் இதனுடைய வேகம் V. இது B என்ற வேகத்துடன் இயங்கும் போது இந்த இணைந்த துணிக்கை மறுநுனியில் இணைக்கப்பட்ட B என்ற துணிக்கையும் V என்ற வேகத்துடன் மேலெழும். நீளா இழையாகியால் I சமன் டெல்டா MB. கணத்தாக்கு சம இறுதி உந்தம் ஆரம்ப உந்தம். ஏகமசி என்ற இணைந்த துணிக்கைக்கு பாவிக்கின்றேன். கணத்தாக்கிற்கு முன்னர் M என்ற திணிவு, கணத்தாக்கிற்கு பின்னர் M சக M 2M என்ற திணிவு, ரெண்டும் ஒன்று சேர்கின்றது. கணத்தாக்கிற்கு சற்று முன்னர் U என்ற வேகம், கணத்தாக்கி பின்னர் 2M திணிவுக்கும் V என்ற வேகம். கணத்தாக்கிற்கு முன்னர் MU என்ற வேகம், கணத்தாக்கிற்கு பின்னர் 2M ஒன்று சேர்ந்தபடியாக 2 திணிவை கூட்டுகின்றோம். 2M × V. கீழ்நோக்கிய திசையில் பாவிக்கின்றேன். J எதிர் திசையில் இருப்பதால் I சமன் மறை J. இறுதி உந்தம் ஆரம்ப உந்தம். இறுதி உந்தம்
எம் சக எம் 2m into v எம் சக m into v இறுதிக்கு சற்று முன்னர் ஒரு துணிக்கை எம் என்ற துணிவு மாத்திரம் அதனுடைய வேகம் ஜூ ஆரம்ப உந்தம் mju. ஆகவே இதனை சுருக்கும் போது j சமன் mju சக 2mv என கிடைக்கும். இப்போது பிக்கு பாவிக்கின்றேன். பி என்ற மறு அறையில் உள்ள பி என்ற துணிக்கை அதில் தொழிற்படும் கணத்தாக்கு ஜே ஆரம்பத்தில் ஓய்வில் இருந்தது. ஜே என்ற கணத்தாக்கினால் பி என்ற வேகத்துடன் மேலெழுகின்றது. இறுதி வேகம் பி, ஆரம்ப வேகம் 0. I சமன் டெல்டா எம்பியை மேல் நோக்கி பாவிக்கின்றேன். ஆகவே ஏயுடைய திசையில் ஜே என்பது நேர் ஜேயாக இருக்கும். ஜே சமன் இறுதி உந்தம் எம்பி சய ஆரம்ப உந்தம் 0. ஆகவே எம்பி இது சமன் ஜே சமன் எம்பி. ஆகவே இப்போது நாங்கள் 3 சமன்பாடுகள் எடுத்துள்ளோம். யூ சமன் வர்க்கமூலம் 2GA, ஜே சமன் எம்ஜு சய 2MB, இன்னொன்று ஜே சமன் எம்பி. இந்த 3 சமன்பாடுகளும் எங்களுக்கு ஜேயையும் பியையும் கணிப்பதற்கு போதுமானது. இந்த சமன்பாடுகளை மாத்திரம்தான் எழுதச் சொன்னவர்கள், இதை கணிக்க தேவையில்லை. அதாவது பிள்ளைகளே, இப்போது இன்னும் ஒரு உதாரணத்தை பார்ப்போம். மிகவும் சுவாரஸ்யமான வினா ஒன்று, நீண்ட வினாவும் ஒன்று. எச்சாளமும் கேபிட்டல் எம் திணிவுமுடைய வாளி ஒன்று கேபிட்டல் எம் சக எம் திணிவுள்ள எதிர் நிறுத்தலோடு இலேசான ஒப்பமான கப்பி மேல் செல்லும் இலேசான நீட்ட முடியாத இழையினால் தொடுக்கப்பட்டுள்ளது. ஒரு கப்பின் ஒரு கரையில் வாளி, மறுகரையில் எம் சக எம் திணிவு. இப்போ இந்த வாளிக்குள் எம் திணிவுடைய தவளை ஒன்று வாளியின் அடியின் மத்தியில் இருக்க தொகுதி ஓய்வில் இருக்கின்றது. ஓய்வில் இருக்கும். ஏனெனில் எதிர் திணிவு எம் சக கேபிட்டல் எம் சக சிமோல் எம், இந்த பக்கத்தில் வாளியினுடைய திணிவு கேபிட்டல் எம், தவளையினுடைய திணிவு சிமோல் எம். ஆகிய 2 பக்கமும் எம் சக எம் என்ற திணிவுகள் தொங்குகின்றது. ஓய்வில் இருக்க தொகுதி ஓய்வில் இருக்கின்றது. இப்போது உங்களுக்கு தரப்பட்டுள்ளது, தவளை வாளியின் விளிம்பு மட்டத்தை அடையக்கூடிய அளவிற்கு நிலைக்குத்தாக மேல் நோக்கி பாய்கின்றது. வாளியினுடைய உயரம் கேபிட்டல் H அளவிற்கு நிலைக்குத்தாக மேல் நோக்கி பாய்கின்றது. வாளியை விட்டு வெளியில் வரையில்லை, அந்த மட்டத்திற்கு பாய்கின்றது. பின்னர் மீண்டும் தவளை வாளியின் அடியை அடைகின்றது. T நேரத்தில் அடைகின்றது. வாளியின் அடியிலிருந்து கேபிட்டல் H வாளியின் மட்டத்துக்கு உயர்ந்து மீண்டும் வாளியின் அடியை அடைகின்றது சிமோல் T என்ற நேரத்தில். இங்கே நீங்கள் காட்ட வேண்டிய முதலாவது, இந்த T சமன் 2 தடவை வர்க்க மூலத்திற்கு கேபிட்டல் H ஓவர் G இன்டு 2m + m ஓவர் m + m என காட்ட வேணும். அடைந்த நேரம் தவளை அடியிலிருந்து வாளியின் மட்டத்திற்கு உயர்ந்து மீண்டும் வாளியின் அடியை அடைவதற்கான அந்த நேரம் இதென காட்டுதல் வேண்டும். அடுத்த பகுதி, இந்த தவளையின் தனி நிலைக்குத்து ஏற்றம், தவளையின் தனி நிலைக்குத்து ஏற்றம் h இன்ட்டு 2m + m ஓவர் 2 இன்ட்டு m + m என காட்டுதல் வேண்டும். ஓகே, இதற்கான தீர்வினை பார்ப்போம். மிகவும் பொறுமையாக அவதானிக்கவும். ஒரு நீண்ட வினா, எல்லா பகுதிகளும் வருகின்றது. இது ஒரு கப்பி, இருக்கின்றது. இந்த கப்பியின் ஒரு அறையில் கேபிட்டல் எம் துணிய வாளியினுடைய உயரம் கேபிட்டல் H, மறுகரையில் m + m துணிவுடைய துணிக்கை கட்டி தொங்கவிடப்பட்டுள்ளது. இப்போது இந்த வாளிக்குள் எம் துணிவுடைய தவளை ஒன்று இருக்கின்றது. ஆகவே இந்த இடது கை பக்கம் கேபிட்டல் எம் சக சிமோல் எம் துணிவு, வலது கை பக்கம் கேபிட்டல் எம் சக சிமோல் எம் துணிவு. முதலில்
இந்த வினாவிற்கு நாங்கள் விளக்கமாக விரிவாக போவதற்கு முன்னர் இங்கே என்ன நடக்கின்றது என்பதை ஒரு கால் பிள்ளைகளை அவதானித்து கொள்ளுங்கள். என்ன நடக்கின்றது என்பதை வடிவாக அவதானிக்கும். தவளை U என்ற வேகத்துடன் மேல் நோக்கி பாய்கின்றது. அது வாளியின் விளிம்பின் மட்டத்தை அடைந்து மீண்டும் வாளிக்குள்ளேயே விழுகின்றது. இங்கு தவளை வாளி தொடர்பாக மேல் நோக்கி பாய்ந்த உயரம் கேபிட்டல் H, வாளியுடைய மட்டத்திற்கு வாளி தொடர்பு. ஆனால் பூமியிலிருந்து பார்க்கும்போது அது கேபிட்டல் H உயரம் பாய்ந்திருக்க மாட்டாது, அந்த உயரம் வித்தியாசப்படும். இப்போது பார்க்கவும், ஆரம்பத்தில் தவளை பாய்கின்றது. இதன் ஆரம்ப தானம் இது நீலன்றத்தால் அடையாளமிடப்பட்டுள்ளது. இப்போது இது தவளை வாளி தொடர்பாக கேபிட்டல் H, ஆனால் பூமியிலிருந்து பார்க்கும்போது இது ஆரம்ப இடம், இது இறுதி இடம். இதுதான் பூமி தொடர்பாக பாய்ந்த உயரம். மேலே பார்க்கும்போது பூமி தொடர்பாக பாய்ந்த உயரம் வாளி தொடர்பாக பாய்ந்த உயரத்தை விட குறைவு. இப்போது நாங்கள் வினாவிற்கு விரிவாக போவோம். ஒவ்வொரு பகுதியாக மிகவும் விளக்கமாக கேட்போம். தவளை பூமி தொடர்பாக U என்ற வேகத்துடன் நிலைக்குத்தாக பாய்கின்றது. எனக்கு ஆரம்பத்தில் ஓய்விலிருந்து U என்ற வேகத்துடன் பாய்கின்றது. ஓய்விலிருந்து U என்ற வேகத்துடன் பாய்கின்றது. அதில் உந்த மாற்றம் ஒன்று ஏற்படுகின்றது. தவளை பாயும் போது வாளிக்கு ஒரு I என்ற கணத்தாக்கை கொடுக்கும். பாய்வதற்கு எதிர் திசையில் உதைப்பின் மூலம் I என்ற ஒரு கணத்தாக்கை தவளை பாயும் போது வாளிக்கு கொடுக்கும். இக்கணத்தாக்கு ஐயினால் இழையில் ஏற்படும் கணத்தாக்கு இழுவை J என்க. ஆகவே இங்கு சமநிலைமான இது தவளை வாளிக்கு கொடுக்கிற கணத்தாக்கு ஐ, அதேபோல் வாளி தவளைக்கும் இங்கே ஒரு கணத்தாக்கு ஐயை கொடுக்கின்றது. வாளியில் தொழிற்படுகின்ற இந்த கணத்தாக்கு ஐயின் காரணமாக அது கட்டி தொங்கவிடப்பட்டுள்ள இழையில் ஒரு கணத்தாக்கு இழுவை தொழிற்படும். அந்த கணத்தாக்கு இழுவை நாங்கள் J என எடுப்போம். இழையில் தொழிற்படும் கணத்தாக்கு இழுவை J. ஆகவே இதில் J என்று சொன்னால் மறுகரையிலும் தொங்குகின்ற துணிக்கையில் J என்ற கணத்தாக்கு இழுவை, அந்த சந்தர்ப்பத்தில் தொழிற்படும் J என்ற கணத்தாக்கு இழுவை. இக்கணத்தாக்கு இழுவை Jயினால் இக்கணத்தாக்கு இழுவை J எதிர்பக்கத்தில் இருக்கின்ற M என்ற துணிக்கையில் ஒரு கணத்தாக்கு இழுவை J என்பது மேல் நோக்கி தாக்குகின்றது. ஆகவே B என்ற வேகத்துடன் இது மேல் நோக்கி எழுகின்றது என்க. ஆகவே வாளி கீழ் நோக்கி B என்ற வேகத்துடன் விழுகின்றது என்க. அதனால் இந்த திணி V என்ற வேகத்துடன் மேல் நோக்கி செல்லும் போது வாளி V என்ற வேகத்துடன் கீழ் நோக்கி இயங்குகின்றது. I = ΔMV நாங்கள் இப்போ பாவிக்கின்றோம். தவளைக்கும் வாளிக்கும் எதிர்பக்கத்தில் உள்ள திணிவிற்கும் பாவிக்கின்றோம். I = ΔMV. தவளைக்கு திணிவுடைய தவளைக்கு 0விலிருந்து U என்ற வேகத்துக்கு மாற்றமடைகின்றது I என்ற கணத்தாக்கு. ஆகவே தவளைக்கு I = ΔMVயை பாவிக்கும் போது I = இறுதி உந்தம் MU, ஆரம்ப உந்தம் 0, MU சய 0. ஆகவே I = MU என கிடைக்கும். I = ΔMVயை தவளைக்கு பாவிக்கும் போது. இப்போது வாளிக்கு I = ΔMVயை பாவிக்கின்றேன். வாளியில் தாக்குகின்ற கணத்தாக்கு இது தவளையினால் வாளிக்கு கொடுக்கப்பட்ட கணத்தாக்கு I. அதே நேரம் இழையில் தொழிற்படும் வாளியில் கட்டப்பட்டுள்ள இழையில் தொழிற்படும் கணத்தாக்கு J. ஆகவே வாளியில் 2 கணத்தாக்கு, ஒரு கணத்தாக்கு விசையும் இன்னொரு கணத்தாக்கு இழுவையும் தாக்குகின்றது. I கீழ் நோக்கி J மேல் நோக்கி திணிவுடைய வாளி கணத்தாக்கின் பின்னர் வாளி B என்ற வேகத்துடன் கீழ் நோக்கி இயங்குகின்றது.
ஐ சமன் டெல்டா எம்பி, அதில் ஐயை நாங்கள் கீழ்நோக்கிய திசையில் பாவிக்கின்றேன். ஆகிய விளையில் கணத்தாக்கு ஐ சய ஜே சமன் இறுதி உந்தம் அதனுடைய கேபிட்டல் எம் இன்று வேகம் பி எம்பி ஆரம்ப உந்தம் 0. ஆகவே ஐ சய ஜே சமன் எம்பி என கிடைக்கும். இப்போது எம் சக எம் என்ற திணிவிற்கு ஐ சமன் டெல்டா எம்பியை பாவிக்கின்றேன். அதில் கணத்தாக்கு இழுவை ஜே மாத்திரம் தாக்குகின்றது. கணத்தாக்கின் பின்னர் பி என்ற வேகத்துடன் மேலெழுகின்றது. ஆரம்பத்தில் ஓய்வில் இருந்தது எம் சக எம் திணிவு. ஆகவே மேல் நோக்கி பாவிக்கும் போது அது தாக்கும் கணத்தாக்கு இழுவை ஜே சமன் இறுதி உந்தம் எம் சக எம் இன்று வி சய ஆரம்ப உந்தம் 0. ஆகவே சுருக்கும் போது ஜே 0 ஜே சமன் எம் சக எம் இன்று வி. இப்போது 3 சமன்பாடுகள் இருக்கின்றன. இந்த 3 சமன்பாட்டிலிருந்து நாங்கள் வியை கணித்தல் வேண்டும். 2ஆம் சமன்பாட்டையும் 3ஆம் சமன்பாட்டையும் கூட்டுகின்றேன். கூட்டும் போது இங்கு ஜே கேன்சல் ஆக்கப்படும். ஆகவே ஐ சமன் எம்பி சக எம் சக எம் இன்டு வி. இது சமன்பாடு 4 என எடுப்போம். முதலாம் சமன்பாட்டிலிருந்து 4ஆம் சமன்பாட்டையும் கருதவும். முதலாம் சமன்பாட்டில் ஐ சமன் எம்டி, 4ஆம் சமன்பாட்டில் ஐ சமன் எம்பி சக எம் ப்ளஸ் எம் இன்டு வி. ஆகவே ஐயை சமப்படுத்தும் போது எங்களுக்கு எம்யூ சமன் எம்பி சக எம் ப்ளஸ் எம் இன்டு வி என கிடைக்கும். மேலும் சுருக்கும் போது எம்யூ சமன் எம்பி சக எம்பி 2m சக சிமோல் எம் இன்டு வி. ஆகவே பி சமன் எம்யூ இன்டு 2m ப்ளஸ் எம் இன்டு வி சமன் எம்யூ இன்டு 2m ப்ளஸ் எம் என கிடைக்கும். கணத்தாக்கின் பின்னர் இந்த வாளி கீழ் நோக்கி இயங்குகின்ற வேகம். இப்போது தொகுதியின் இயக்கத்தை கருதுவோம். இப்போது தொகுதி இயங்குகின்றது. தொகுதி இயங்கும் போது கணத்தாக்கு விசைகள் காணப்பட மாட்டாதுங்க. பாருங்கள், இப்போது ஆரம்பத்தில் கணத்தாக்கு விசை இருந்தது. இயங்கும் போது அந்த கணத்தாக்கு விசைகள் இருக்காது. இயங்கும் போது கணத்தாக்கு விசைகள் இருக்காது. இலையிலும் இருக்காது, வாளியிலும் இருக்காது. இலைகளின் பகுதிகளில் சாதாரண இழுவை தான் காணப்படும். ஒரு கணத்தை பார்ப்போம். இப்போது இயங்கும் கணம் இலையின் பகுதிகளில் சாதாரண இழுவை காணப்படும். இலைகளில் உள்ள இழுவையை டி என எடுப்போம். இங்கே டி, இங்கே டி என்ற இழுவை சாதாரண இழுவை. வாளியினுடைய ஆர்முடுகள் ஸ்மால் எஃப் மேல் நோக்கிய திசையில் என எடுப்போம். ஆகவே எம் சக எம்மின் ஆர்முடுகள் கீழ் நோக்கிய திசையில் எஃப். ஸோ தவளையினுடைய ஆர்முடுகளுக்கு என்ன நடக்கும்? தவளை புவியீர்ப்பின் இயங்குகின்றது. ஆகவே தவளையில் தாக்குகின்ற ஆர்முடுகள் புவியீர்ப்பின் ஆர்முடுகள் கீழ் நோக்கிய திசையில் ஜி. F7MA வாளிக்கு பாய்கின்றேன். இப்போது நான் அந்த எஃப் என்ற ஆர்முடுகளை கணித்தல் வேண்டும். ஏனெனில் தவளையினுடைய இயக்கம் வாளி தொடர்பாகத்தான் நடக்கின்றது. தவளை எச் என்ற உயரத்தினூடாக பாய்கின்றது. ஆகவே நாங்கள் இங்கு தவளையினுடைய இயக்கம் வாளி தொடர்பான இயக்கத்தை தான் கருதுதல் வேண்டும். ஆகவே வாளி தொடர்பான ஆர்முடுகளையும் தவளையினுடைய வாளி தொடர்பான ஆர்முடுகளையும் வாளி தொடர்பான வேகத்தையும் கணித்தல் வேண்டும். தவளையினுடைய ஆர்முடுகள் ஜி, வாளியினுடைய ஆர்முடுகளே, வாளி தொடர்பாக தவளையினுடைய ஆர்முடுகள். இப்போது நாங்கள் எஃப்ஐ கணிக்கின்றோம். F7MA நியூட்டன் விதியை பாவிக்கும் போது வாளியை தாக்குகிற வெற்றி இப்போது வாளியில் தவளையினுடைய திணிவு தாக்காது. தவளை இப்போது பாய்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் வாளியினுடைய திணிவு கேபிட்டல் எம்ஜி, தவளையினுடைய திணிவு வராது. ஆகவே டி ச எம்ஜி சமன் அதனுடைய ஆர்முடுகள் எம்ஏஎஃப். சமன்பாடு 5. இப்போது எம் சக எம் என்ற திணிவிற்கு பாவிக்கின்றேன். கீழ் நோக்கிய திசையில் எம் சக எம் இன்டு ஜி சமன் எம் சக எம் இன்டு ஜி மைனஸ் டி இழுவை சமன் அதனுடைய ஆர்முடுகள் எம் சக எம் இன்டு ஏஎஃப். இது சமன்பாடு 6 என எடுப்போம். 5ஆம் சமன்பாட்டையும் 6ஆம் சமன்பாட்டையும் கூட்டும் போது
இங்கே டி கேன்சல் ஆக்கப்படும். எம் சக எம் இன்ட்டு ஜி மைனஸ் எம்ஜி சமன் எம் சக எம் இன்ட்டு எஃப் சக கேபிட்டல் எம்எஃப். இங்கே கேபிட்டல் எம் கேன்சல் ஆக்கப்படும் போது எம்ஜி சமன் 2m ப்ளஸ் ஸ்மால் எம் இன்ட்டு எஃப். ஆகவே எஃப் என்றது ஸ்மால் எம்ஜி இன்ட்டு 2m ப்ளஸ் எம். இது வாளியினுடைய ஆர்முடுகள், தவளையினுடைய ஆர்முடுகள் ஜி. ஆகவே நாங்கள் வாளி தொடர்பான தவளையினுடைய ஆர்முடுகளை சார்பு ஆர்முடுகள் கோட்பாட்டின்படியும் கணிக்கலாம். v என்ற வேகம், இங்கே v என்ற வேகம் வாளியினுடைய வேகம், ஆரம்பத்தில் தவளையினுடைய வேகம் ஜூ. ஆகவே ஆரம்பத்திலும் தவளையினுடைய வாளி தொடர்பான வேகத்தை கணித்தல் வேண்டும் சார்பு வேக கோட்பாட்டின் படி. இப்போது தவளையின் வாளி தொடர்பான இயக்கத்தை ஆராய்தல் வேண்டும். வாளியை பி என எடுப்போம், தவளையை எஃப் ஃப்ராக், பூமியை இ எர்த். தவளை பாயத் தொடங்கும் ஆரம்ப கணத்தில், தவளை பாயத் தொடங்கும் ஆரம்ப கணம் பூமி தொடர்பான தவளையினுடைய வேகம், பூமி தொடர்பான தவளையின் வேகம் ஜூ. அது பூமி தொடர்பான ஜூ என்ற வேகத்துடன் தான் பாய்கின்றதுன்னு எடுத்தோம். ஜூ மேல் நோக்கிய திசையில். இது பூமி தொடர்பான வாளியினுடைய வேகம் பக்கெட். இது சமன் v என்ற வேகத்துடன் அது கீழ் நோக்கி. ஆகவே இப்போ நாங்கள் கணித்த வேண்டும் தவளையினுடைய வாளி தொடர்பான வேகம் VFB சார்பு வேக கோட்பாட்டின்படி VFB சமன் VFE சக VEB. இது சமன் VFE என்பது மேல் நோக்கிய திசையில் ஜூ, VEB எங்களுக்கு B தெரியும் கீழ் நோக்கிய திசையில் B. ஆகவே VEB என்பது மேல் நோக்கிய திசையில் B என போடலாம். ஆகவே இது மேல் நோக்கிய திசையில் U சக V ஆகும். அதாவது வாளி தொடர்பாக தவளையினுடைய வேகம். இப்போது இயக்கத்தின் போது நடக்கின்ற இந்த இயக்கம் ஆர்முடுகள், தவளையினுடைய ஆர்முடுகள் புவியீர்ப்பின் ஆர்முடுகள் G, வாளியினுடைய ஆர்முடுகள் பூமி தொடர்பாக மேல் நோக்கிய F. ஆகவே சார்பு ஆர்முடுகள் கோட்பாட்டின்படி AFB சமன் AFE சக AEB. இது வாளி தொடர்பாக தவளையின் ஆர்முடுகள், பூமி தொடர்பாக தவளையின் ஆர்முடுகள் சக வாளி தொடர்பாக புவியீர்ப்பின் ஆர்முடுகள். ஆகவே இது சமன் கீழ்நோக்கிய திசையில் G தவளையினுடைய ஆர்முடுகள். இது ABE மேல் நோக்கிய திசையில் F. ஆகவே AEB என்பது கீழ்நோக்கிய திசையில் F ஆகும். ஆகவே இது தவளையினுடைய வாளி தொடர்பான ஆர்முடுகள் கீழ்நோக்கிய திசையில் G சக F. ஆகவே தவளையினுடைய வாளி தொடர்பான வேகத்தையும் கண்டிருக்கின்றோம், தவளையின் வாளி தொடர்பான ஆர்முடுகளையும் கண்டிருக்கின்றோம். வாளி தொடர்பாக பாய்ந்த உயரம் கேபிட்டல் H. ஆகவே நாங்கள் இயக்க சமன்பாடு ஒன்றை பாவிக்கலாம். வாளி தொடர்பாக தவளை H உயரத்தை அடையும் போது, வாளி தொடர்பாக தவளை H என்ற உயரத்தை அடையும் போது பூச்சிய வேகத்தை அடைகின்றது. வாளி தொடர்பாக தவளை H என்ற உயரம் தான் பாய்ந்திருக்கின்றது. வீவர்கன் சமன் யூவர்கன் சக 2AS பாவிக்கின்றேன். தவளைக்கு மேல் நோக்கிய திசையில் பாவிக்கின்றேன். யூ சக V என்பது ஆரம்ப வேகம், வாளி தொடர்பாக G சக F என்ற ஆர்முடுகள், உயரம் H, இறுதி வேகம் 0. ஆகவே வீவர்கன் சமன் யூவர்கன் சக 2AS பாவிக்கும் போது இறுதி வேகம் V சமன் ஆரம்ப வேகம் தவளை தொடர்பாக வாளி தொடர்பான தவளை ஆரம்ப வேகம் U சக V முழுவதும் பெருக்கம் 2 தடவை G சக F இன்ட்டு H. அங்காலையெல்லாம் சுருக்கல் தான். U சக V முழுவதும் பெருக்கம் சமன் 2H இன்ட்டு G சக F. ஆகவே U சக V சமன் வர்க்கம் மூலம் 2H இன்ட்டு G சக F என கிடைக்கும். இதை சமன்பாடு 7 என எடுப்போம். எங்களுக்கு நேரத்தை தான் கணித்தல் வேண்டும். தவளை வாளியின் அடியை மீண்டும் அடைய எடுத்த நேரம் T. தவளை
வாளியின் அடியை மேல் நோக்கி பாய்ந்து மீண்டும் அடியடையாக எடுத்த நேரம் ஸ்மால் டி, அந்த டீயை தான் நாங்கள் அடித்தல் வேண்டும், இதுதான் டி. ஆகவே இடப்பெயர்ச்சி பூஜ்ஜியமாகும். SMUT-ஆக ஹாஃபே டி ஸ்கொயர்டை பாவிக்கும் போது இடப்பெயர்ச்சி மேல் தவளை பாய்ந்து மீண்டும் அதே இடத்தில் வருகின்றது. இடப்பெயர்ச்சி பூஜ்ஜியம் சமன் ஆரம்ப வேகம் u(v) × t மைனஸ் தவளையின் வாளி தொடர்பான ஆர்முடுகள் g(f) × t². t என்பது பூஜ்ஜியத்திற்கு சமன் என்று இருபக்கமும் பிரிக்கும் போது u(v) சமன் t/2 × g(f). ஆகவே t சமன் u(v) × g(f). ஆனால் எங்களுக்கு சமன்பாடு 7 இருக்கின்றது. u(v)க்காக வர்க்கமூலம் 2h × g(f) போடலாம். இதை நான் t-க்காக பிரதியீடு செய்யும் போது t சமன் 2 × g(f) இந்த u(v)க்காக வேண்டி இதை போடுகின்றேன், 2h × வர்க்கமூலம் 2h × g(f). ஆகவே t எங்களுக்கு இது என கிடைக்கும், 2h × g(f) × g(f) முழுவதும் வர்க்கம். உங்களுக்கு காட்ட வேண்டிய t வினாவை கவனிக்கவும், டி இது என்ன காட்ட வேணும், இங்கே டீயில் எங்களுக்கு ஜியும் எஃப்எம் வரவில்லை. ஆகவே g(f)க்காக வேண்டி நாங்கள் பிரதியீடு செய்து இதனை காட்டுதல் வேண்டும். t சமன் 2h × இங்கே g(f) எஃப்க்காக வேண்டி mg × 2m + m ஐ பிரதியீடு செய்கின்றேன். ஆகவே 2 × 2h × g(f)க்காக வேண்டி mg × 2m(m). இதை சுருக்கும் போது 2 × இது போமாசி இங்கு 2m + m மேல் நோக்கி வரும், 2h × 2m + m என்கிற இங்கு g உடன் 2m + m ஐ பெருக்கி சக mg. இதனை மேலும் சுருக்கும் போது 2 × 2h 2m + m என்கிற 2 × m + mg. இதுதான் எங்களை கேட்கப்பட்ட நேரம். தவளை வாளின் உயரத்திற்கு அடைந்து மீண்டும் அடியடை எடுத்த நேரம் டி என காட்டியுள்ளோம். இரண்டாவது பகுதி, இந்த யூஐ கணித்தல் வேண்டும். தவளையினுடைய பூமி தொடர்பான உயரம், ஆகவே முதல் தவளையினுடைய ஆரம்ப யூஐ கணித்தல் வேண்டும். இந்த சமன்பாடுகளில் இருந்து நாங்கள் v சமன் mg × 2m + m, f சமன் mg × 2m + m, ஏழாவது u(v) முழுவதும் வர்க்கம் 2h × g(f). இதிலிருந்து நாங்கள் யூஐ கணித்தல் வேண்டும். 7ல் இந்த ஏழாவது இந்த சமன்பாட்டில் இங்கே v இருக்கின்றது, f இருக்கின்றது. v-ற்காக இதையும் f-ற்காக இதையும் பிரதியீடு செய்யும் போது எங்களுக்கு u என்ற வேகத்தை கணித்தல் வேண்டும். ஒரு பெரிய கோவை கவனமாக சுருக்குதல் வேண்டும். u + mg × 2m + m முழுவதும் வர்க்கம் இது என கிடைக்கும். ஆகவே இதனை மேலும் சுருக்கும் போது பிள்ளைகளே இது என வரும். இங்கே இதில் ஒரு வர்க்கமும் இந்த கணியமும் கேன்சல் ஆக்கப்படும் போது u வர்க்கம் × 2m + u² × 2m + 2m/2m + m சமன் 2hg. ஆகவே u வர்க்கம் சமன் hg × 2m + m என்கிற m + m என கிடைக்கும். ஆகவே தவளையினுடைய பூமி தொடர்பான ஆரம்ப வேகம் u. இப்போது இறுதி பகுதி கேட்டது, வெளியில் தவளை நிலைக்குத்தேற்றம் என்பது பூமி தொடர்பாக தவளை பாய்ந்த உயரம். ஏற்கனவே நான் உங்களுக்கு காட்டியுள்ளேன். பூமி தொடர்பாக தவளை பாய்ந்த உயரம், பூமி தொடர்பாக தவளை பாய்ந்த உயரம் h, வாளி தொடர்பாகத்தான் கேபிட்டல் H. ஆகவே இதை நாங்கள் பூமி இறுதி வேகம் 0, ஆரம்ப வேகம் u, பூமி தொடர்பாக பாய்ந்த உயரம் h, இதை கண்டுவிட்டால் சரி. இது புவியீர்ப்பின் ஆர்முடுகள் g. ஆகவே தவளைக்கு பாவிக்கின்றேன். இறுதி வேகம் 0, ஆரம்ப வேகம் u வர்க்கம் 2g × h. ஆகவே இந்த h சமன் u வர்க்கத்தின் கீழ் 2g. இங்கே u-ஐ ஏற்கனவே முதல் கண்டு வைத்துள்ளேன். u வர்க்கத்துக்காண்டி நான் இதனை பிரதியீடு செய்யும் போது பிரதியீடு செய்கின்றேன். தவளையினுடைய பூமி தொடர்பான உயரம் u வர்க்கத்துக்கு இதை பிரதியிடுகின்றேன். பிரதியீடு செய்யும் போது இங்கே h சமன் 1/2g × u வர்க்கத்துக்காண்டி hg × 2m + m/m + m. இதனை பிரதியீடு செய்யும் போது இதுதான்
பூமி தொடர்பான தவளையினுடைய நிலைக்குத்து ஏற்றம் இது என காட்டுக. இதுதான் இரண்டாவது பகுதி. தவளையின் தனி நிலைக்குத்து ஏற்றம் இது என காட்டுக. ஓகே பிள்ளைகளே, இத்துடன் இன்றைய பாடப்பகுதியை முடித்து கொள்ளுகின்றேன். இது தொடர்பான வீடியோக்களை நீங்கள் மீண்டும் மீண்டும் பார்ப்பதால் மிகவும் பயன்களை பெற்றுக்கொள்ளலாம். என்ஐயினுடைய யூடியூப் சேனல் என்ஐ, இதில் நீங்கள் இந்த வீடியோக்களை தரவிறக்கம் செய்து பார்வையிட்டு பயன்பெற்று கொள்ளலாம். இது கணத்தாக்கும் மொத்தலும் என்ற பகுதியின் 2வது பாடமாகும். தொடர்ந்தும் வரும் பாடங்களில் உங்களை நான் சந்திக்கின்றேன். அதுவரை வணக்கம்.